வணக்கம். ஈரானுக்கு பதிலடியாக இஸ்ரேல் என்ன செய்ய போகிறது என்பது தொடர்பாகவே இன்றைய பதிவில் பார்க்க இருக்கிறோம். ஈரானால் ஒரே இரவில் ஏவப்பட்ட ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களில் 99% தங்கள் இலக்குகளை தாக்காதவாறு இடைமறித்து விட்டதாக இஸ்ரேலிய ராணுவம் கூறுகிறது. 2 வாரங்களுக்கு முன்பு சிரியாவில் உள்ள ஈரானிய தூதரக வளாகத்தின் மீது நடத்தப்பட்ட கொடிய தாக்குதலுக்கு பதிலடியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஈரான் கூறியது. இந்த பிரச்சனையில் அடுத்து என்ன நடக்கும் என்பது நடந்த தாக்குதலுக்கு இஸ்ரேல் எவ்வாறு பதிலளிக்க போகிறது என்பதை பொறுத்து அமையும். ஈரானிய ஆட்சியை முற்றிலும் விரும்பாத நாடுகள் உட்பட பிராந்தியத்தில் உள்ள பிற நாடுகளும் இந்த விவகாரத்தை நிதானமாக அணுக வலியுறுத்தியுள்ளன. ஈரானின் நிலைப்பாடு பின்வருமாறு உள்ளது. கணக்கு சரி செய்யப்பட்டுவிட்டது. அதுதான் இந்த விடயத்தின் முடிவு. எங்களை திருப்பி தாக்காதீர்கள் அல்லது உங்களால் தடுக்க முடியாத அளவுக்கு ஒரு வலுவான தாக்குதலை நடத்துவோம். ஒரு குறிப்பிடத்தக்க பதிலடி கொடுப்போம் என இஸ்ரேல் ஏற்கனவே சபதம் செய்துள்ளது. தற்போதைய இஸ்ரேலிய அரசாங்கம் இஸ்ரேலிய வரலாற்றில் மிகவும் கடுமையான மற்றும் ஒருபோதும் சமரசம் செய்து கொள்ள விரும்பாத ஒரு அரசாக கருதப்படுகிறது. அக்டோபர் 7 அன்று தெற்கு இஸ்ரேல் மீது நடத்தப்பட்ட ஹமாஸ் தலைமையிலான தாக்குதலுக்கு சில மணி நேரத்துக்குள் இந்த அரசு பதிலடி கொடுத்தது. எனவே ஈரானின் இந்த நேரடி தாக்குதலுக்கு பதிலளிக்காமல் விட்டுவிட வாய்ப்பில்லை. இருப்பினும் களத்தில் அதற்கென சில வரம்புகள் உள்ளன. இஸ்ரேல் பிராந்தியத்தில் உள்ள அண்டை நாடுகளின் பேச்சை கேட்டு மூலோபாய பொறுமையை கடைபிடிக்கலாம். ஈரானை தாக்குவதற்கு பதிலாக லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா அல்லது சிரியாவில் உள்ள ராணுவ தளங்கள் போன்ற ஈரானின் நண்பர்களை குறிவைப்பதை தொடரலாம். இதை இஸ்ரேல் பல ஆண்டுகளாக செய்து வருகிறது. நேற்றிரவு ஈரான் எந்த தளத்தில் இருந்து ஏவுகணைகளை ஏவியதோ இஸ்ரேல் அதை குறிவைக்கலாம். நீண்ட தூர ஏவுகணை தாக்குதல்களால் பதிலடி கொடுக்க முடியும். ஆனால் அவ்வாறு நடந்தால் ஈரான் அதை போரின் தொடக்கமாக பார்க்கும். ஏனெனில் இஸ்ரேல் நேரடியாக ஈரானை தாக்குவது அதுவே முதல் முறையாக இருக்கும். இதுவரை பிராந்தியத்தை சுற்றியுள்ள ஈரான் ஆதரவு போராளி அமைப்புகளை மட்டுமே இஸ்ரேல் தாக்கியுள்ளது. அவ்வாறு இல்லை என்றால் ஈரானின் சக்தி வாய்ந்த புரட்சிகர காவலர் படைக்கு சொந்தமான தளங்கள், பயிற்சி முகாம்கள் மற்றும் கட்டுப்பாட்டு மையங்களை தாக்கி இஸ்ரேல் பதிலடி கொடுக்கலாம். இது விரிவான பதிலடி தாக்குதலாக இருக்கும். பின்னிய 2 விருப்பங்களில் ஏதேனும் ஒன்றை இஸ்ரேல் தேர்ந்தெடுத்தால் ஈரான் ஒரு புதிய தாக்குதலை மேற்கொள்ளும் அபாயம் உள்ளது. இங்கே முக்கிய கேள்வி என்னவென்றால் இவை அனைத்தும் ஈரான் இஸ்ரேல் பிரச்சனையில் அமெரிக்காவையும் இழுத்து விடுமா என்பதுதான். அப்படி அமெரிக்கா உள்ளே நுழைந்தால் ஈரானுக்கும் அமெரிக்க படைகளுக்கும் இடையே முழு அளவிலான போருக்கு அது வழிவகுக்கும். 6 வளைகுடா அரபு நாடுகளிலும் சிரியா, ஈராக் மற்றும் ஜோர்தானிலும் அமெரிக்காவின் ராணுவ தளங்கள் உள்ளன. பல ஆண்டுகளாக சர்வதேச தடைகளை மீறி ஈரான் தயாரித்துள்ள பாலிஸ்டிக் மற்றும் பிற ஏவுகணைகளின் இலக்குகளாக இந்த அமெரிக்க ராணுவ தளங்கள் மாறக்கூடும். ஒருவேளை இஸ்ரேல் பதில் தாக்குதல் நடத்தினால் ஈரான் நீண்ட காலமாக அச்சுறுத்தி வந்த ஒன்றை செய்யக்கூடும். அதாவது வெடிகுண்டுகள், ட்ரோன்கள் மற்றும் அதிவேக போர் கப்பல்களை பயன்படுத்தி சர்வதேச அளவில் முக்கியத்துவம் வாய்ந்த கார்மூஸ் ஜலசந்தியை மூட ஈரான் முயற்சி செய்யலாம். அவ்வாறு நடந்தால் உலகில் எண்ணெய் விநியோகத்தில் கிட்டத்தட்ட கால் பகுதியை ஈரான் துண்டித்துவிடும். அமெரிக்கா மற்றும் வளைகுடா நாடுகளை பிராந்திய அளவிலான போருக்கு இழுத்துச் செல்லக்கூடிய ஒரு பயங்கர நிகழ்வாக இது அமைந்துவிடும். இதை தவிர்க்கத்தான் பல அரசாங்கங்கள் இப்போது 24 மணி நேரமும் போராடி வருகின்றன. ஈரானுக்கு பதிலடி தாக்குதல் நடத்தப்படுமா? அமெரிக்காவின் வியூகம் எவ்வாறு அமைய போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். நன்றி.